இப்போ 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். கற்கண்டு அப்படின்ற தலைப்பில் ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதுலேருந்து வரப்போகுது. ஈனா என்னது? நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா, அந்த ஹவுஸ் ஃப்ளை. பூ ஃப்ளார், கை ஹேண்ட் ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெட்டராக இருந்தால் கூட இதுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. இவை ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதனை ஒரெழுத்து ஒரு மொழி என்பர். ஸோ ஒரே ஒரு லெட்டர் இருந்துச்சு, ஒரே ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டார். ஸோ நன்னூலை எழுதின பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காரு? 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவற்றில் நோ தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ 40 சொல் எப்படி இருக்குது? நெடில் எழுத்தாக தான் அமைஞ்சிருக்கு. நோ தூ இந்த ரெண்டும் தான் என்னதான் இருக்குது? குறியில் எழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோத்தையும் பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னது? ஈ, பூ, கை, தை இந்த மாதிரி ஒரு எழுத்து மட்டும் அமைஞ்ச வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஈ அப்படிங்கிறது ஒரே ஒரு லெட்டர் தான், ஆனால் அதுக்கு வந்து ஈ அப்படிங்கிற ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிற மீனிங் வருது. பூ அப்படிங்கிறது ஃப்ளாரையும், கை அப்படிங்கிறது ஹேண்டையும், தை அப்படிங்கிறது தைக்கிற செயல். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்னது? தை மாதம் அப்படிங்கிற 2 மீனிங் இருக்குது. இப்படி ஒரு பொருள், அதாவது ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ பவணந்தி முனிவர் என்ன சொல்கிறாரு? தமிழில் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குப்பா அப்படின்னு நன்னூலில் குறிப்பிட்டிருக்காரு. அதில் 40 இது நெடில் எழுத்தாக தான் இருக்குது. நோ தூ இது மட்டும்தான் என்னது? குறில் எழுத்தாக இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, ஈ, பூ, கை, அது எல்லாமே பாருங்கள் நெடில் எழுத்துக்கள் தான். ஸோ 40 சொற்கள் நெடில் எழுத்துக்களாக தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 சொல் நோ தூ அந்த 2 மட்டும்தான் குறில் எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம். ஆ அப்படின்னா என்னது? பசு. அப்படின்னா என்னது? பசு. ஈ அப்படின்னா கொடு. அப்படின்னா கொடு அப்படிங்கிற ஈதல் அப்படி சொல்லுவோம்ல, ஈகை அப்படி சொல்லுவோம்ல. ஸோ கொடு அப்படிங்கிற மீனிங் வருது. அப்படின்னா இறைச்சி. அப்படின்னா என்னது? இறைச்சி. அப்படின்னா அம்பு, எய்தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா, எய்தான், அம்பு எய்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயர், தலைவன். ஸோ ஐனா யார்? தலைவன். மதகு நீர் தாங்கும் பலகை. ஸோ இதில் பாருங்கள் 6 லெட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு நெடில் எழுத்துக்குமே நமக்கு வந்து மீனிங் இருக்குது. இதில் விடுபட்ட இதுனா மட்டும்தான் விடுபட்டிருக்கு. மீதி எல்லாமே வந்திருக்கு. அப்படிங்கிறது பசு. அப்படின்னா எனது கொடு. இறைச்சி. அம்பு எய்தான், எய்தான். ஐயர் அப்படின்னு வச்சுக்கோங்க, தலைவன். மதகு நீர் தாங்கும் பலகை. என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் காடுன்னு காடு. ஸோ சோலை. கூனா என்னது? பூமி. கூனா பூமி. கைனா என்னது? ஒழுக்கம். கைனா ஒழுக்கம். ஸோ கைனா நமக்கு நம்மளோட கை தான் ஞாபகம் வரும். கைனா என்னது? ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைனா ஒழுக்கம். கூனா பூமியா? கூனா என்னது? பூமி. பூமி, கை ஒழுக்கம். பூமி, கை ஒழுக்கம். மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசு. கொடு. இறைச்சி. அம்பு. தலைவன். மதகு நீர் தாங்கும் பலகை. சோலை. பூமி. பூமி, கை ஒழுக்கம். அரசன். நமக்கு தெரியும் இல்லையா, அரசன். இறந்து போ, செத்து போ அப்படி சொல்லல. சாவு. சானா என்னது? இறந்து போ. இகழ்ச்சி. சீனது? இகழ்ச்சி. இகழ்ச்சி. உயர்வு.
எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், படிக்காமல் இருந்து இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட படித்த யாராவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கமிச்சில எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படி சொல்லி வியப்பாங்க இல்லையா. நம்ம அப்பாலாம் அப்படி வியக்கிறத நம்ம பார்த்துருப்போம். எங்கள் கிளாஸ் டாப்பர் இவன் தான், ஸோ நான் அந்த டைமில் படிக்காமல் இருந்துட்டேன், இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா நம்மள்ட்ட வியந்து காமிக்கிறத நம்ம பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. உயர்வு அப்படின்னு நினச்சோன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், உயர்வு. மதில். சோனா என்னது, சோகத்தில் அப்படி குட்டி மதில் மேலே தானே போய் உட்காந்துருப்பாங்க. சோனா மதில். சோனா என்னது, மதில். தா கொடு. தான்னு நம்ம கேட்க தான் செய்வோம் இல்லையா, கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். தா கொடு. தீ நெருப்பு. தீனா என்னது, நெருப்பு. தூய்மை. தூணா தூய்மை. தூணா என்னது, தூய்மை. தூணு துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அதை தூய்மை செய்யணும். இப்போ அன்னை தெரசா கதை ஒன்று உண்டுல, அதை கையில் துப்புவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அன்னை தெரசா அதை உடச்சிட்டு இது எனக்கு, நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு திருப்பி கேட்பாங்க இல்லையா. அப்படின்னு துப்பிட்டாங்கன்னா அதை தூய்மை செஞ்சிடணும் நம்ம. தே அப்படின்னா கடவுள். தெய்வம் அப்படிங்கிறது தான். தே அப்படின்னா என்னது, கடவுள். தே அப்படின்னா கடவுள், தெய்வம். தைத்தல். தைனா என்னது, தைத்தல் தொழில் அப்படின்னா தை மாதம்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தைத்தல் தொழில். நாவு. நீ முன்னிலை ஒருமை. முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது தான் முன்னிலை ஒருமை. நேசம் அன்பு. சரியா. நேனா என்னது, நேசம் அன்பு. நேனா நேசம் அன்பு. இழிவு. சரியா, நச்சிருவாங்க. சரியா, இழிவுபடுத்திடுவாங்க. நைனா என்னது, நச்சிருவாங்க. நைனா இழிவுபடுத்திடுவாங்க. வறுமை. வறுமைக்கு எப்போவுமே நோ சொல்லிடுங்க. நம்ம எவ்வளோதான் இப்போ கஷ்டப்பட்டாலும் நம்ம இப்போ படித்தோம் அப்படின்னா வறுமைக்கு நோ சொல்லிடலாம். வறுமை. பாடல். பானா என்னது, பாடல். மலர். பூனா என்னது, மலர். மேகம். மேகம். அந்த மழை வந்துச்சு அப்படின்னா பேய் மழை பெய்யும். ஸோ மேகம். பேனா என்னது, மேகம். இளமை. பைனா என்னது, இளமை. இளமை. செல். மாமரம். வானம். மீனது, வானம். வானம். வானத்தில் மீன் மாதிரி இருக்க, வானத்தில் இருக்கிறனால தான் அது விண்மீன்னு சொல்கிறோம். ஸோ மீனா என்னது, வானம். மீனா வானம். மூப்பு. மூனா என்னது, மூப்பு. ரொம்ப வயசானவங்க தான் மூப்படைந்தவர்கள். மூப்பு. அன்பு. ஸோ நேனாலும் அன்பு தான், மேனாலும் அன்பு தான். மே மாதம் நேசம் வரும். ஸோ மே அப்படிங்கிறது அன்பு. மே அப்படிங்கிறதும் அன்பு தான், அப்படிங்கிறதும் அன்பு தான். ஸோ மே அப்படிங்கிறது அன்பு. அஞ்சனம். மோத்தல். கோர்றது. சரியா, மோத்தல். அகலம். யானா என்னது, அகலம். ஸோ அப்படின்னா அகலம். யானா என்னது, அகலம். அகலம். அழைத்தல். அப்படின்னு கூப்பிடுறது என்னது, அழைத்தல். மலர். ஸோ மலரோட டைப்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. வீழ்தல் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா என்னது, பூ காஞ்சி கீழே உதிர்ற நிலை தான் வீணா மலர். ஸோ வைனா புல். புட்கட்டை அறுத்துட்டு வருவாங்கள்ல, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம், அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா என்னது, புல். வைனா புல். வைக்கோல் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வைனா என்னது, புல்லை தான் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வவுனா என்னது, கவர். வவுனா என்னது, கவர். கவர்ந்து இழுத்தலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வவுனா என்னது, கவர். அப்படின்னு நம்மளை நாய் கடிச்சிரும், கவர்ந்து கடிச்சிரும். நம்ம நாயை கவரணும்னு நினச்சி ட்ரை பண்ணால் நாய் நம்மளை அப்படின்னு கடிச்சிரும். நோய்க்கு நோ தான் சொல்லணும். நோய்க்கு நோ சொல்லணும். வறுமைக்கு நோ சொல்லணும். நோய்க்கு நோ சொல்லணும். வறுமைக்கு நோ சொல்லணும். வறுமைக்கு நோ சொல்லணும். ஸோ இது என்ன சொல்லணும், நோய்க்கு நோவு. சரியா. என்னது, துண்ணியா அப்படி கேட்பான் இல்லையா. சாப்பிட்டியா, துண்ணியா அப்படி கேட்பாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறதா ஸோ இதுக்கு மீனிங். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி இதை ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42ன்னு சொன்னது யார், நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர். அவர் அவருடைய நூலாக இருக்கிற நன்னூலில் 42, 42ல் 40மே என்னது, பெரிய நெடல் எழுத்துக்களாக தான் இருக்குது. ஸோ அதில் 2 தான் குறியில் எழுத்துக்களாக இருக்குது. ஒன்று நோய், அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த 2ம் தான் குறியில் எழுத்தாக இருக்குது. இது எல்லாமே நெடில் எழுத்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பசு. கொடு. இறைச்சி. அம்பு.
ஐ தலைவன். ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. கா சோலை. கூ பூமி. கூ பூமி. கை ஒழுக்கம். கோ அரசன். சா இறந்து போ. சீ இகழ்ச்சி. செ உயர்வு. சோ மதில். தா கொடு. தீ நெருப்பு. தூ தூய்மை. தே கடவுள். தை தைத்தல். நா நாவு. நீ முன்னிலை ஒருமை. நே அன்பு. நை இழிவு. நோ வறுமை. பா பாடல். பூ மலர். பே மேகம். பை இளமை. பை இளமை. பை இளமை. போ செல். மா மாமரம். மீ வான். மூ மூப்பு. மே அன்பு. மை அஞ்சனம். மோ மோத்தல். யா அகலம். வா அழைத்தல். வி மலர். வை புல். வௌ கவர். நோ நோய். நோ வறுமை. நோ நோய். து உன் துண்ணியா அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கலர் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நான் கேள்விப்படாத வேர்ட்ஸ், எனக்கு தேவையான வேர்ட்ஸ். ஸோ அதை ஒரு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொத்தமும் வேணும் அப்படின்னா ஒரு வாட்டி ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. கூ பூமி. கை ஒழுக்கம். ச உயர்வு. சோ மதில். தே கடவுள். நே அன்பு. பே மேகம். நை இழிவு. பை இளமை. மே அன்பு. மூ மூப்பு. மீ வான். நோ வறுமை. யா அகலம். வி மலர். வை புல் வைக்கோல். வௌ கபர். நோ நோய். து உன். ஸோ கீவேர்ட்ஸோடு படிச்சுக்கலாம். ஓ அப்படிங்கிறது மதகுநீர் தாங்கும் பலகை. ஓடையை கடக்கணும் அப்படின்னா மதகுநீர் தாங்கும் பலகை போட்டிருப்பாங்க, அது வழியாக தான் கடக்க முடியும். கூ பூமி. கூ அப்படிங்கிறது என்னது? பூமி. கை. கைங்கிறது ஒழுக்கம். சே உயர்வு. இவ்வளோ பெரிய ஆளாயிட்டா அப்படி சொல்கிறோம்ல. சோகமாக இருந்தால் மதில் மேலே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசுவாங்க. தே தெய்வம். நே அன்பு. நேசம். நை நஞ்சு போயிட்டான், இழிவாயிட்டான். நோ நோனோ வறுமை. பெய்து பழகிய மேகம். பை இளமை. பை இளமை. இளம் வயசில் தான் பை போட்டுட்டு என்ன போவோம்? பைக்கில் போவோம். பை இளமை. மீ வான். விண்மீன். மீன். மீன் வந்து எங்கே இருக்கும்? வானத்தில் இருக்கும். மூ மூப்பு. மூணு என்னது? மூப்பு. மே அன்பு. மேன என்னது? அன்பு. யா அகலம். யானை என்னது? அகலம். யா அகலம். மே அன்பு. மே அன்பு. நமக்கு பிடிச்ச மாதம் என்னது? மே மாதம். ஸோ மே மாதத்து மேலே நமக்கு தனி அன்பு உண்டு. மூ மூப்பு. மூ மூப்பு. வைக்கோல். புல். வி மலர். மலரோட ஸ்டேஜஸில் உண்டு. வீனா என்னது? மலர். வௌ கவர். நோ நோய். நோ வறுமை. நோ நோய். ஸோ துண்ணியா சாப்பிட்டியா உன் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ ஒரு மொழி. இன்னொரு டாபிக் நம்ம ஞாபகம் வைக்கணும் என்னது? இது 42 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் 40 லெட்டருமே நெடிலாக தான் இருக்குது. 2 லெட்டர் தான் குறிலாக இருக்குது. நோவும் தூவும். அப்படி சொன்னது யார்? நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர். நன்னூல் நூலில் தான் நமக்கு அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழினா என்னது? ஒரு எழுத்தே பொருள் தந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பகுபதம் பகாபதம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.